Hi friends, welcome to Sandy's Kitchens. Friends, இன்னைக்கு Sandy's Kitchenல சூப்பரா எக்க வச்சு அருமையான கட்லெட் ஒன்று செய்ய போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஆனியன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். தவா வச்சுட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை நல்லா பெரிய ஆம்லேட்டாக ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1 கப் கார்ன்ஃப்ளவர், 1 கப் கோதுமை மாவு, உப்பு, ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி. இப்போ கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஆம்லேட்டை நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஆம்லேட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மிக்ஸில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த பிரெட் ஸ்க்ரம்பில் போட்டு இப்போது இதை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். எண்ணெய் காஞ்சதும் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்தீங்களா, நல்ல முறுமுறுன்னு இருக்குது. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லேட்டில் செஞ்ச கட்லெட் உண்மையாகவே அடிப்பொலியாக இருக்குது. நல்ல க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.